ஜூலை 21. ஸோ ஜூலை 21 பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ பெல்ஜியம் நாடு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்லேருந்து பிரிஞ்சு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 1830 வந்து பிரிஞ்சாங்க. ஆனால் ஜூலை 21 1831 தான் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் நாடு வந்து ஒரு அஃபிஷியலாகவே அதுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ இந்த நாள் வந்து பெல்ஜியம் நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கூலி டேங்கிறாங்க. ஸோ கூலிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ப்ரீடு, ஒரு நாய் வகையை வந்து கூலி டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூலி டாக் ப்ரீடை வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பெட்டாக வந்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த டாக் ப்ரீடை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஆனால் இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் டேங்கிறாங்க. ஸோ ஜங்க் ஃபுட் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே கெடுதி, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக லிமிட்டேஷனாக எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஆனால் இந்த நாளை பார்த்தீங்கன்னா டேக் ஏ மங்கி டு ஏ லஞ்ச் டேங்கிறாங்க. ஸோ மங்கியை நீங்கள் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் வந்து சொல்கிறாங்க. அதாவது குரங்குகள் பற்றின அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். மனுஷங்களுக்கு குரங்குக்குள்ள தொடர்பாகட்டும், பலவிதமான குரங்குகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வச்சுருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஜூலை 21 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.